ஓகே, இப்போ வந்து நம்ம ஷீரடி ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம சனி சிக்னாப்பூர், மகா கணபதி, ரேணுகா தேவின்றது 3 இடத்துக்கு நம்ம போக போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் கற்பக விஷக்க மரம். பாப்பா வந்து குஷாசந்திரனை பார்க்க வர்றதுக்காக இந்த மரத்துக்கு கீழே தான் வந்து உட்காருவாராம். ஆசியாவிலேயே மொத்தம் 3 கற்பக விஷக்க மரம் இருக்குது. அதில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ரேணுகாம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சோனைன்ற ஊரில் இருக்குது. வாங்க உள்ளே பார்ப்போம். இதான் வந்து ரேணுகாம்மன் டெம்பிள். நம்ம உள்ளே போக போகிறோம். இந்த பிளேஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கேருந்து கீழே போகிற வழி ஒன்று இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஜெகதம்பான்னு சொல்லிட்டு ஒரு அம்மன் இருக்காங்களாம். அப்படி உள்ள போய் பார்ப்போம். இவங்க தான் வந்து ஜெகதம்பா தாயி. கண்ணாடிலாம் போட்டு உள்ளே இருக்காங்க சாமி. அந்த காலத்துலேயே வந்து கல்லில் வந்து தாமரை ஷேப்பில் வந்து இந்த கல்லில் வச்சு அந்த அளவு உட்காந்துருக்காங்க அம்மன். இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மாதத்தில் 3 நாள் மட்டும் இங்கே ஜனங்க யாருமே இருக்க மாட்டாங்களாம். ஒரு ஆடு மாடு கூட இந்த இடத்துல இருக்காதான். ஏன்னு கேட்டிங்கன்னா அம்மன் வந்து உலா வர டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்க இங்கே. இப்போ நம்ம வந்து சனி சிக்னாப்பூரில் இருக்கோம். இது வந்து ஷீரடியிலேருந்து 75 கிலோமீட்டர் தள்ளி வந்து இருக்குது. இது 24 hours இந்த கோயில் வந்து ஓப்பனில் இருக்குமா. நம்ம இந்த லைனில் இருந்தால் நம்ம உள்ளே போய் சாமி பார்க்க போகிறோம். இங்கே ஊற்றுற ஆயில் வந்து டைரெக்டாக வந்து சனீஸ்வர பகவானுக்கு பம்பிங் மூலமா போய் சேர்ந்துருது. இப்போ தான் சனீஸ்வர பகவான் நம்ம ஊற்றுன என்னெல்லாம் பம்பிங் மூலயமா பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து சாமிக்கு வந்துட்டு இருக்கு. உதசி மகாராஜ் தேங்காய் பர்ஃபி வாங்கியாச்சு. சனி சிக்னாப்பூர் ஊரோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க இந்த வீட்டுக்கு எதுக்குமே வந்து கதவு எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க்ல கூட வந்து கதவு எதுவுமே இல்லையா. முக்கியமாக என்னன்னா போலீஸ் ஸ்டேஷனே இந்த ஊருக்கு வந்து கிடையாதான். ஏன்னா இங்கே திருட்டு எதுவுமே நடக்காதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷீரடிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா மகா கணபதி கோயிலில் இருக்கோம். ஷீரடியிலேருந்து 170 கிலோமீட்டர் தள்ளி இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து பூனே ரயில்வே ஸ்டேஷன் 50 கிலோமீட்டரில் இருக்குது. இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எப்படி முருகருக்கு வந்து அறுபடை வீடு இருக்கோ அந்த மாதிரி மகாராஷ்டிராவில் விநாயகருக்குன்னு 8 விதமான கோயில் இருக்குது. நம்ம வந்து 8வது கணபதி கோயிலில் தான் நம்ம இருக்கிறோம். வாங்க கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சாமி கும்பிட்டு வந்தாச்சு. அப்படி பிரசாதமும் வாங்கிட்டேன். இதுதான் வந்து கிணறு. இங்கே சிவன் அண்ட் பார்வதி 2 பேருமே இங்கே இருக்காங்க. இந்த இடம் தான் வந்து சிவனை வேண்டிக்கிட்டு பார்வதி விநாயகர் உருவத்தை உருவாக்கின இடம் சொல்கிறாங்க. இந்த கோயிலோட ஃபுல் ஹிஸ்ட்ரியை வால் பெயிண்டிங் மூலயமா சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.